குடும்பமும் திருமணத்திற்காக ஒரு வாரம் சென்றிருந்தது. நான் வீட்டில் தனியாக இருந்தேன். அப்பா தன் மிகவும் நம்பகமான நண்பரை என்னை பார்த்து கொள்ள அழைத்து வைத்தார். அந்த மாமாவின் பெயர் மோகன். அவரது வயது சுமார் 60. அப்பா அவரை நம்பியிருந்தார். ஆனால் மாமா செய்தது என்னவென்று இப்போது சொல்கிறேன். நண்பர்களே, என் பெயர் பிரியா. நான் இப்போது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஜூன் மாதத்தில் என் கல்லூரி விடுமுறை. அந்த விடுமுறையில் திருமண காலம். எங்கள் உறவினர்களில் ஒருவரின் திருமணம் நடந்தது. என் குடும்பத்தினர் அனைவரும் அந்த திருமணத்திற்கு செல்ல விரும்பினர். ஆனால் பெரிய பிரச்சினை என்னவென்றால், வீட்டில் யார் இருப்பார்கள்? வீட்டை யார் பார்த்துக் கொள்வார்கள்? வீட்டை பூட்டிவிட்டு சென்றால் திருட்டு பயம். எனவே எல்லோரும் ஒன்றாக செல்ல முடியாது. அனைவரும் சேர்ந்து முடிவு செய்தனர், நான் வீட்டிலேயே இருப்பேன். நானும் திருமணத்திற்கு செல்ல விரும்பினேன். ஆனால் வீட்டில் யார் இருப்பார்கள் என்று நினைத்து நான் செல்லவில்லை. வீட்டிலேயே இருந்தேன். ஆனால் அப்பா என்னை தனியாக வீட்டில் விட முடியுமா? யாராவது திருடன் வந்தால் தனியாக இருக்கும் ஒரு பெண் என்ன செய்வாள்? அப்பா இதையெல்லாம் யோசித்து தன் மிகவும் நம்பகமான மனிதனை அழைத்துச் சொன்னார். மோகன், எனக்கு ஒரு வேலை இருக்கிறது. நாங்கள் 2-4 நாட்களுக்கு ஒரு திருமணத்திற்கு செல்கிறோம். என் மகள் வீட்டில் தனியாக இருக்கிறாள். ஒரு பெண் தனியாக வீட்டில் இருப்பது சரியல்ல. உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் சில நாட்களுக்கு என் மகளுடன் தங்க முடியுமா? மோகன் மாமா என் மாமா. அவரது வயது சுமார் 60. ஆனால் அவர் 60 வயது போல தெரியவில்லை. 40 வயது போலவே தெரிந்தார். அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு மாமா சொன்னார், எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் வீட்டிலிருந்து வேலைக்குச் செல்வது போல இங்கிருந்தும் செல்வேன். இரவில் மட்டுமே வீட்டுக்கு வருவேன். எனவே இரவில் உங்கள் வீட்டில் தூங்குவேன். மோகன் மாமா இரவில் எங்கள் வீட்டில் தூங்க ஒப்புக்கொண்டார். அவர் அப்பாவிடம் சொன்னார், கவலைப்படாதீர்கள். நான் இங்கே இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராது. அப்பாவும் அம்மாவும் குளித்து தயாராகி மாலையில் புறப்பட்டுச் சென்றனர். மாலையில் மாமா வரும்போது எனக்கு போன் செய்து கேட்டார், இரவு சாப்பாட்டிற்கு என்ன கொண்டு வர வேண்டும்? நான் சொன்னேன், மாமா பனீர் கொண்டு வாருங்கள். எனக்கு பனீர் ரொம்ப பிடிக்கும். நான் பூரி மற்றும் சாதம் செய்திருந்தேன். மாலையில் மாமா வந்தபோது அவர் பனீர் குழம்பு மற்றும் 4 வேக வைத்த முட்டைகளை கொண்டு வந்திருந்தார். வந்தவுடன் மாமா மிகவும் சோர்வாக இருந்தார். அவர் சொன்னார், பிரியா, நீ சாப்பாடு செய். நான் கை கால் கழுவிக்கொள்கிறேன். மாமா முன்பு எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார். எனவே எங்களுக்கு தெரிந்திருந்தது. எனக்கும் மாமாவுக்கும் மாமன் மருமகள் போன்ற உறவு. ஆனால் அவர் எப்போதாவது மட்டும் வருவார். எனவே நான் அவரை மாமா என்றே அழைப்பேன். மாமா கை கால் கழுவி வந்து நாங்கள் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டோம். பேச ஆரம்பித்தோம். மாமா என் படிப்பை பற்றி கேட்க ஆரம்பித்தார். பிறகு வேறு திசைக்கு திருப்பினார். அவர் சொன்னார், பிரியா, நீ முன்பை விட இன்னும் அழகாக இருக்கிறாய். உன்னை பார்த்தால் என் கல்லூரி நாட்கள் நினைவுக்கு வருகின்றன. அப்போது எனக்கு ஒரு காதலி இருந்தாள். அவளும் உன்னைப் போலவே அழகாக இருந்தாள். அவளுடைய கண்கள் உன் கண்களைப் போலவே இருந்தன. என் வகுப்பில் உள்ள எல்லா பையன்களும் அவளை விரும்பினர். ஆனால் அவள் என்னையே காதலித்தாள். நான் புரிந்து கொண்டேன். மாமா சாதாரண மனிதர் அல்ல. அவரது வார்த்தைகளை கேட்டு சிரிப்பது போல் நடித்து நான் சொன்னேன், மாமா பால் குடிப்பீர்களா? மாமா என்னை பார்த்து சொன்னார், ஆமாம், உன்னிடம் இருந்தால் கொண்டு வா. மாமாவின் பார்வை வேறு திசையில் சென்று கொண்டிருந்தது. நான் சமையலறைக்குச் சென்று பால் கொண்டு வந்து மாமாவுக்கு கொடுத்தேன். மாமா பால் குடித்துவிட்டு சொன்னார், பிரியா, பால் எவ்வளவு இனிப்பாக இருக்கிறது என்று நகைச்சுவையாக பேசினார். பிறகு நான் நகைச்சுவையாக சொன்னேன், மாமா, நீங்கள் வீட்டில் தினமும் பால் குடிப்பீர்களே. மாமா நான் என்ன சொல்கிறேன் என்று புரிந்து கொண்டு சிரித்தார். பிறகு நாங்கள் சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு மாமா போன் பார்த்து கொண்டிருந்தார். நான் சமையலறைக்குச் சென்று வேலை செய்தேன். எல்லா வேலையும் முடிந்த பிறகு காலை 2 மணி வரை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். மாமா மிகவும் நல்லவராக இருந்தார். பேசிக் கொண்டிருக்கும்போது நேரம் எப்படி கடந்தது என்று தெரியவில்லை. பிறகு நான் என் அறைக்கு தூங்க சென்றேன். மாமாவும் தன் அறைக்கு சென்றார். காலையில் நான் சீக்கிரமே எழுந்து மாமாவுக்கு காலை உணவு தயாரிக்க ஆரம்பித்தேன். ஆனால் மாமா இன்னும் எழுந்திருக்கவில்லை. நான் மாமாவை அழைத்துச் சொன்னேன், மாமா, நேரம் ஆகிவிட்டது, எழுந்திருங்கள். ஆனால் இரவு தாமதமாக தூங்கியதால் மாமா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். என் குரலை கேட்கவில்லை. நான் மாமாவின் அறைக்குள் சென்று அவரை எழுப்ப முயன்றேன். பிறகு நான் மாமாவின் மேல் இருந்த போர்வையை இழுத்தபோது திடீரென்று என் பார்வை ஒரு இடத்தில் விழுந்தது. அதை பார்த்து நான் வெட்கப்பட்டு விட்டேன். சிறிது நேரம் நான் மாமாவை பார்த்து கொண்டே இருந்தேன். காலையில் அவர் இன்னும் அதிகமாக வலிமையாக தெரிந்தார்.
இதை பார்த்து என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் நான் இதற்கு முன் இப்படி எதையும் பார்த்ததில்லை. அப்போது மாமாவின் கண்கள் திறந்தன. அவர் சொன்னார், அடே பிரியா. நான் மாமாவை பார்த்துச் சொன்னேன், மாமா எழுந்திருங்கள், நேரம் ஆகிவிடும். மாமா போனை எடுத்துச் சொன்னார், ஏய் கடவுளே, இன்று ரொம்ப தாமதமாகிவிட்டது. நான் மாமாவிடம் சொன்னேன், நீங்கள் சீக்கிரம் குளித்து விடுங்கள், உங்கள் காலை உணவு தயாராக இருக்கிறது. மாமா குளியலறைக்குச் சென்று குளித்து வெளியே வந்தார். மாமா சீக்கிரமாக காலை உணவு சாப்பிட்டார். நான் மாமாவுக்கு டிபன் பேக் செய்தேன். மாமா அலுவலகத்திற்குச் சென்றார். பிறகு நான் வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். சுத்தம் செய்த பிறகு நான் குளிக்க குளியலறைக்குச் சென்றபோது அங்கே ஏதோ பிசுபிசுப்பாக இருந்தது. நான் குளித்து தயாராகி காலை உணவு சாப்பிட்டு சிறிது ஓய்வெடுத்தேன். இன்று வீட்டில் யாரும் இல்லை. வீட்டில் அமைதி நிலவியது. என் உடல்நிலை சரியில்லை. என்ன செய்வது என்று புரியவில்லை. மதியம் நான் சிறிது படிக்கலாம் என்று யோசித்தேன். மாலை 6 மணி வரை படித்தேன். பிறகு போன் பார்க்க ஆரம்பித்தேன். போன் பார்த்தபடி எப்போது தூங்கிவிட்டேன் என்று தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து எழுந்தபோது மாமா வரும் நேரம் ஆகிவிட்டது. நான் படுத்திருக்கும் போதே வியர்வையில் நனைந்து விட்டேன். எனவே குளிக்கலாம் என்று யோசித்தேன். குளித்த பிறகு நான் ஒரு அழகான கருப்பு ஷர்ட் டிரெஸ் அணிந்தேன். அந்த டிரெஸ் என் பிடித்தமானது. என் உடலில் நன்றாக பொருந்தியது. பிறகு சிறிது மேக்கப் செய்தேன். அதற்குள் மாமாவும் வந்துவிட்டார். நான் அறையிலிருந்து வெளியே வந்தவுடன் மாமா என்னை பார்த்தபடி நின்றுவிட்டார். அவர் சொன்னார், ஓ வாஹ் பிரியா, இன்று நீ என்ன அற்புதமாக இருக்கிறாய். உன்னை பார்த்தால் என் குழந்தை பருவ நாட்கள் நினைவுக்கு வருகின்றன. நான் பார்த்தேன், மாமா என்னை வேறு விதமான பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று என் பார்வை மீண்டும் அந்த இடத்திற்கு சென்றது. அங்கே நான் வெட்கப்பட்டேன். ஆனால் மாமா அதை தன் பைக்கு பின்னால் மறைத்துவிட்டார். மாமா என்னை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு ரொம்ப நன்றாக இருந்தது. ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை புகழ்ந்தால் பெண்ணுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும். மாமாவின் வாயிலிருந்து புகழ்ச்சிகளை கேட்டு எனக்கும் உள்ளே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. யாரோ நெருப்பை பற்ற வைத்தது போல். ஆனால் பிறகு நான் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் அவர் என் மாமா. பிறகு மாமா என்னிடம் சொன்னார், பிரியா, நான் ஃப்ரெஷ் ஆகி வருகிறேன். நீ சாப்பாடு செய். நான் சொன்னேன், சரி மாமா. ஆனால் அதற்கு நான் சாப்பாடு செய்ய வேண்டும். இன்னும் நான் சாப்பாடு செய்யவில்லை. மாமா சொன்னார், சரி, நீ சாப்பாடு செய்து கொள். அதுவரை நான் ஓய்வெடுக்கிறேன். நான் சொன்னேன், சரி மாமா. மாமா சோபாவில் உட்கார்ந்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தார். நான் சாப்பாடு செய்ய சமையலறைக்குச் சென்றேன். மாமா உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து சமையலறை தெளிவாக தெரிந்தது. நான் அடிக்கடி திரும்பி பார்த்தபோது மாமாவின் பார்வை என் மீதே இருந்தது. அவரை அப்படி பார்ப்பது எனக்கு ரொம்ப நன்றாக இருந்தது. ஏனென்றால் மாமா முன்பு 4-5 முறை வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவர் என்னுடன் மிகவும் திறந்த மனதுடன் பேசுவார். அவருடன் நேரம் செலவழிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே அவரை அப்படி பார்ப்பதும் எனக்கு நன்றாக இருந்தது. நான் சாப்பாடு செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் போய்விட்டது. மிகவும் வெயிலாக இருந்தது. நான் முழுவதும் வியர்வையில் நனைந்து விட்டேன். இப்போது இருட்டாகியது. எனக்கு இருட்டில் ரொம்ப பயம். எனவே நான் மாமாவை அழைத்து மெதுவாக சுவரை பிடித்துக்கொண்டு ஹாலை நோக்கி நடந்தேன். மாமா முன்னே வந்தார். ஆனால் இருட்டில் ஒன்றும் தெரியவில்லை. நான் நேராக மாமாவிடம் சென்றேன். திடீரென்று என் கை மாமாவின் அந்த இடத்தில் பட்டது. மாமா சொன்னார், அடை பிரியா, நீ இங்கே வந்துவிட்டாய். பிறகு மாமா என்னை படுக்கையில் உட்காரும்படி சொன்னார். நான் சென்று படுக்கையில் உட்கார்ந்தேன். அதற்குள் மாமா தன் மொபைலை தேடி எடுத்து டார்ச்சு போட்டுவிட்டார். பிறகு நாங்கள் சேர்ந்து சமையலறைக்கு சென்றோம். மாமா என்னிடம் சொன்னார், பிரியா, இன்று ரொம்ப வெயில். நான் சொன்னேன், ஆமாம் மாமா, இப்போது மின்சாரமும் போய்விட்டது. எங்கள் வீட்டில் இன்வெர்ட்டரும் இல்லை. மாமா எனக்கு டார்ச் காட்டினார். நான் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி சமையலறையில் வைத்தேன். மாமா சொன்னார், பிரியா, நீ வியர்வையில் முழுவதும் நனைந்து விட்டாய். நான் உனக்கு சிறிது உதவி செய்யட்டுமா? நானும் ரொம்ப சோர்வாக இருந்தேன். எனவே ஆமாம் என்று சொல்லிவிட்டேன். மாமா சாப்பாடு செய்வதில் எனக்கு உதவ ஆரம்பித்தார். மாமாவும் நானும் சேர்ந்து சாப்பாடு செய்து பேசிக் கொண்டிருந்தோம். சிறிது நேரத்தில் மின்சாரம் வந்துவிட்டது. மாமா என்னை பார்க்க ஆரம்பித்தார். வியர்வையால் என் உடல் தெளிவாக தெரிந்தது. நானும் இப்போது சிறிது அவரை நோக்கி திரும்பினேன். அதனால் அவர் என்னை நன்றாக பார்க்க முடியும். பிறகு நான் மாமாவிடம் சொன்னேன், மாமா, நீங்கள் ஓய்வெடுங்கள். சாப்பாடு கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. மாமா மின்விசையை என் பக்கம் திருப்பிவிட்டு ஓய்வெடுக்க ஆரம்பித்தார். சிறிது நேரம் கழித்து சாப்பாடு தயாராகிவிட்டது. சமையலறை வேலை முடிந்த பிறகு நான் குளிக்க வேண்டும் என்று யோசித்தேன். மாமா சோபாவில் அமர்ந்தார்.
தன் வேலையை செய்து கொண்டிருந்தார். நான் மாமாவிடம், மாமா, நான் குளிக்கப் போகிறேன் என்றேன். மாமா சரி என்றார். நான் குளித்துவிட்டு மாமா என் பிறந்த நாளில் பரிசாக கொடுத்த ஒரு சிறிய ஃப்ராக் அணிந்து வந்தேன். இன்று அந்த சிறிய டிரெஸ்ஸை அணிந்து வந்தபோது மாமாவின் கண்கள் திறந்தபடியே இருந்தன. மாமா என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்து, இது நான் உனக்கு பிறந்த நாளில் கொடுத்த அதே டிரெஸ் தானே என்றார். நான் ஆமாம் மாமா, நீங்கள் கொடுத்த டிரெஸ் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றேன். மாமா, நீ இந்த டிரெஸ்ஸில் மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை பார்த்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்ணை எடுக்கவே மனசு வரல என்றார். அவருடைய வார்த்தைகளைக் கேட்டு நான் வெட்கத்தால் தலையை தாழ்த்தினேன். பிறகு நானும் மாமாவும் சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டு நிறைய பேசினோம். சமையலறை வேலை முடிந்ததும் நான் மாமாவின் அறையில் அவருடன் பேசச் சென்றேன். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கும்போது மாமா திடீரென்று சப்தமாக, பிரியா, உன் தோளில் ஒரு பல்லி இருக்கிறது என்றார். நான் மிகவும் பயந்து பயத்தால் ஓடி மாமாவின் கழுத்தை பிடித்து கொண்டேன். நான் மிகவும் பயந்திருந்தேன். அப்போது மாமா சிரித்துக்கொண்டே, ஏய் பாகல், நான் வெறும் கேலி செய்தேன். நீ உண்மையிலேயே மிகவும் பயந்து விட்டாய் என்றார். நான் மாமா, இனிமேல் இப்படி கேலி செய்யாதீர்கள், எனக்கு பல்லியை பார்த்தால் மிகவும் பயம் என்றேன். அப்போதும் நான் மாமாவின் கழுத்தை பிடித்தபடியே இருந்தேன். மாமா என்னை தன் கைகளில் இழுத்து கொண்டார். நான் சிறிது வெட்கப்பட்டு அவரை விட்டு விலகினேன். நான் மாமாவிடம் சாரி சொன்னேன். ஆனால் மாமா, ஏய் பாகல், ஒன்றும் பரவாயில்லை, நாம் நண்பர்கள் மாதிரிதானே இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சிரித்தார். பிறகு மாமா, இன்று நீ இங்கே என்னுடன் தூங்கிவிடு, உனக்கு மிகவும் பயம் இருக்கிறது என்றார். நான் சிறிது நேரம் யோசித்துவிட்டு மெலனமாக மாமாவிடம் அமர்ந்தேன். அப்போது மின்சாரம் போய்விட்டது. ஏறக்குறைய நடு இரவு ஆகிவிட்டிருந்தது. பிறகு மாமா தன் மொபைல் லைட்டை போட்டு, வா, மாடியிலேயே தூங்கிவிடுவோம் என்றார். நானும் ஒப்புக்கொண்டேன். மாமா படுக்கையும் நான் கொசுவலையும் எடுத்துக்கொண்டு மாடிக்குச் சென்றோம். மாடியிலும் மிகவும் வெயில். மின்சாரம் இன்னும் வரவில்லை. எனக்கு வேறு வழி இல்லை. சிறிது நேரம் படுத்த பிறகு உடலில் இருந்து மீண்டும் வியர்வை வர ஆரம்பித்தது. நான் மாமாவிடம், இங்கேயும் மிகவும் வெயில் இருக்கிறது என்றேன். மாமா, உனக்கு ஒப்புதல் இருந்தால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்றார். நான் சொல்லுங்கள் மாமா என்றேன். மாமா, நீ ஒரு மெல்லிய நைட்டி அணிய வேண்டும், அப்படி இருந்தால் உனக்கு அதிக வெயில் உணரப்படாது என்றார். அது எனக்கும் சரியாகவே தோன்றியது. ஆனால் நான் மிகவும் தயங்கினேன். பிறகு நான் கீழே இறங்கி குளிர்ந்த தண்ணீரில் குளித்து நெட்வாடி நைட்டி அணிந்து கொண்டேன். நான் மாடிக்கு வந்தபோது மாமா என்னை பார்த்தபடியே இருந்தார். மாமா என்னிடம், இன்று உன்னை பார்த்து என் மனசுக்குள் ஏதோ நடக்கிறது பிரியா, உனக்கும் அப்படித்தானே தோன்றுகிறது என்றார். நான் மாமா, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்றேன். பிறகு மாமா, உன் அத்தை நைட்டி அணிந்து என் முன்னால் வரும்போது நான் என்னை கட்டுப்படுத்த முடிவதில்லை. இன்று உன்னை இப்படி கண்டதும் என் இதயம் உள்ளே இருந்து துடிக்கிறது என்றார். அதை கேட்டு நான் கண்களை தாழ்த்தினேன். பிறகு மாமா என்னை தன்னருகில் அமர சைகை காட்டினார். நான் அவருடைய அருகில் அமர்ந்தேன். மாமா என்னிடம், ஸ்கூலில் உனக்கு யாரும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்று கேட்கத் தொடங்கினார். நான் இல்லை, எனக்கு யாரும் பாய் ஃப்ரெண்ட் இல்லை என்றேன். பிறகு அவர், அப்போ அக்கம்பக்கத்தில் யாராவது இருப்பார்களா என்றார். நான், இல்லை மாமா, படிப்பில் இருந்து எனக்கு நேரம் எங்கே கிடைக்கிறது என்றேன். மாமா, பிரியா, நீ இப்போது சிறிய பெண் இல்லை. இந்த வயதில் உனக்கு யாரும் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? நீ எந்த உலகத்தில் வாழ்கிறாய்? இந்த வயதில் பெண்கள் ஆடை மாற்றுவது போல் பாய் ஃப்ரெண்ட் மாற்றுகிறார்கள். நீ இன்னும் பழைய கால வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றார். நான் சிறிது வெட்கப்பட்டு மெளனமாக இருந்தேன். பிறகு மாமா என் கையை தன் கையில் எடுத்துக்கொண்டு, நீ எப்போதாவது யோசித்ததுண்டா நீ எந்த மனிதனுடன் நேரத்தை செலவிட விரும்புவாய் என்று என்றார். நான், மாமா, நான் முன்பு ஒருபோதும் யாரையும் இப்படி சந்தித்ததில்லை என்றேன். மாமா என்னிடம், சரி சொல், என் மீது உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். நான், மாமா, நீங்கள் நல்லவர், ஆனால் நீங்கள் என் தாத்தாவின் வயது என்றேன். மாமா, சரி, என்னுடன் பேசுவது உனக்கு எப்படி இருக்கிறது என்றார். நான், மாமா, மிகவும் நன்றாக இருக்கிறது என்றேன். அதைக் கேட்டதும் மாமாவின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியான புன்னகை வந்தது. அவர் என்னை தன் கைகளில் இழுத்துக் கொண்டார். என் இதயமும் உள்ளே இருந்து வேகமாக துடித்தது. நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. என் இதயம் 60 வயது மாமாவுடன் என்று ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் நானும் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் என்னை தடுக்கவில்லை. நான் மாமாவின் கைகளில் பாதுகாப்பாக உணர்ந்தேன். பிறகு, மாமா, பிரியா, நான் உன்னுடன் சிறிது நேரம் செலவிடலாமா? நீ ஒப்புக்கொண்டால் மட்டுமே எல்லாம் சரியாகும். நீ விரும்பவில்லை என்றால் எந்த அழுத்தமும் இல்லை.
நான் விரும்புகிறேன், இன்றைய பெண்கள் விரும்பும் இளமை நாட்களை நீயும் அனுபவிக்க வேண்டும் என்றார். நான் வெட்கத்துடன் மாமாவிடம், மாமா உங்கள் இஷ்டம் என்றேன். அதைக் கேட்டவுடனே மாமா எனக்கு அந்த சுகத்தை கொடுக்கத் தொடங்கினார். ஆனால் நான் மிகவும் பயந்திருந்தேன். ஏனென்றால் எனக்கு இதில் பழக்கம் இல்லை. இது என் முதல் முறை. மாமா திருமணமானவர், அவருக்கு அனுபவம் இருந்தது. மாமா உடல் ரீதியாக பலசாலி. அவருடைய உயரம் ஏறக்குறைய 7 அடி இருக்கும். நான் நிறைய யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது மாமா, பிரியா, நீ என்ன யோசிக்கிறாய் என்றார். பிறகு நான் மாமாவிடம் என் மனதில் உள்ளதை சொன்னேன். மாமா சிரித்து, பிரியா, உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. எல்லாம் உன் சம்மதத்துடன் நடக்கும் என்றார். நான் சம்மதத்துடன் தலையை அசைத்தேன். நான் நீண்ட நேரம் காத்திருந்தது. எனக்கு மாமாவின் உடனிருப்பு மிகவும் பிடித்திருந்தது. பிறகு அவர் நேரம் வீணாக்காமல் உடனே தன் முத்தங்களை தொடங்கினார். நான் உற்சாகமடைந்தேன். என் மூச்சு வேகமாக அதிகரித்தது. என் கழுத்தின் கீழ்ப்பகுதி மேலும் கீழும் அசையத் தொடங்கியது. அவர் உடனே என் உதடுகளின் மீது கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டார். நான் கண்களை மூடிக்கொண்டேன். இப்போது நானும் மாமாவுக்கு பதிலளிக்கத் தொடங்கினேன். இவை எல்லாம் எனக்கு முதல் முறை கிடைப்பதால் நான் மேலும் உற்சாகமடைந்தேன். அவர் கழுத்தில் முத்தமிடத் தொடங்கினார். ஒரு கையால் என் அழகான உடலை தொடத் தொடங்கினார். நான் ஈர்க்கப்பட்டு அசைந்தேன். மாமாவும் 2 நாட்களாக தன் வீட்டை விட்டு இங்கே என்னிடம் இருந்ததால் அவர் 2 நாட்களாக பசியுடன் இருந்தார். இப்போது அவருடைய உணர்வுகள் எழுந்தன. மாமாவுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் என்று நான் புரிந்து கொண்டேன். மனதில் பயமும் இருந்தது. எப்படி சமாளிப்பேன் என்று. ஆனால் மாமா சொன்னது நினைவுக்கு வந்தது. நான் இப்போது சிறிய பெண் இல்லை. அதனால் நான் தைரியத்தை எடுத்துக்கொண்டேன். மாமாவின் செயல்கள் நிற்காதபடி. பிறகு அவர் என்னை ஒரு பொசிஷனுக்கு வர சொன்னார். நானும் வந்தேன். பிறகு அவர் தன் உணர்வை எழுப்பினார். அவருடைய உணர்வை பார்த்து நான் திகைத்துப் போனேன். அவர் 60 வயதாகிவிட்டார் என்று கூட தோன்றவில்லை. நான் அதை பார்த்து நேரடியாக முடியாது என்றேன். மாமா, என்ன ஆயிற்று பிரியா, நீ சரியாகத்தானே இருக்கிறாய் என்றார். நான், மாமா, என்னால் முடியாது. உங்கள் உணர்வு சரியாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது என்னால் முடியாது. முதல் முறையில் இப்படிப்பட்ட உணர்வுடன் அழகான அனுபவத்தை என்னால் பெற முடியாது என்றேன். மாமா என்னை புரிய வைக்கத் தொடங்கினார். அவர், சில நாட்களில் உன் திருமணம் நடக்கும். அப்போது என்னை விடவும் பலசாலியாக இருக்கலாம். இப்போதிருந்தே அழகான அனுபவம் பெற்றுவிட்டால் பிறகு எந்த பிரச்சனையும் வராது. நான் உன் சொல்லுக்கே கீழ்ப்படிவேன். உனக்கு சிறிதளவு வலியும் தெரிந்தால் சொல்லலாம் என்றார். மாமா என்னை நிறைய புரிய வைத்த பிறகு நான் தயாரானேன். பிறகு அவர் எனக்கு அழகான அனுபவத்தை கொடுக்கத் தொடங்கினார். எனக்கு சொர்க்கத்திற்கு போனது போல் தோன்றியது. முதலில் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆனால் பிறகு மாமா கொடுத்த அழகான அனுபவத்தை என்னால் வார்த்தைகளில் விவரிக்க முடியாது. அந்த தருணம் என் வாழ்க்கையின் முதல் அனுபவம். காலையின் மெல்லிய ஒளி மாடியில் விழுந்தபோது என் கண்கள் திறந்தன. நான் இன்னும் மாமாவின் கைகளில் இருந்தேன். மாமா என்னை பார்த்து மெதுவாக சிரித்து என் நெற்றியை முத்தமிட்டார். மாமா, பிரியா, இன்றிரவை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றார். நான் வெட்கத்தில் என் முகத்தை அவருடைய மார்பில் மறைத்துக் கொண்டேன். இரவு முழுவதும் நடந்ததில் இப்போது எனக்கு பயம் இல்லை. மாறாக மாமாவின் மீது ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு உருவாகியிருந்தது. ஆனால் ஒரு விஷயம் என் மனதில் மீண்டும் மீண்டும் வந்தது. மாமா, என் குடும்பத்தினர் திரும்பி வந்தால் நான் அவர்களுடன் எப்படி நடந்து கொள்வேன்? காலையின் மெல்லிய ஒளி மாடியில் பரவியிருந்தது. ஆனால் நான் கண்களை திறக்க தயங்கினேன். இரவில் நடந்தது எல்லாம் ஒரு கனவு போல் தோன்றியது. மாமா என்னை மெதுவாக அசைத்து, பிரியா, எழுந்திரு பேபி. நான் இப்போது கீழே போக வேண்டும். யாராவது என்னை பார்த்தால் நான் தொல்லையில் சிக்கிவிடுவேன் என்றார். நான் கண்களை திறந்தபோது மாமா என்னை பெரிய பாராட்டுடன் பார்த்து கொண்டிருந்தார். நான் சீக்கிரம் என் ஆடைகளைச் சரி செய்து கீழே ஓடினேன். பகல் முழுவதும் நான் இரவின் தருணங்களை, மாமாவின் தொடுதலையும் அவருடைய வலுவான உடலையும் நினைத்து கொண்டே இருந்தேன். நான் வேலையில் கவனம் செலுத்த முயன்றேன். ஆனால் என் கவனம் இல்லை. மதியம் குளிக்கும்போது கண்ணாடியில் என்னை பார்த்தபோது என் கழுத்தில் ஒரு சிறிய அடையாளம் தெரிந்தது. அதை மாமா கொடுத்திருந்தார். அதை பார்த்து நான் மீண்டும் திடுக்கிட்டு வெட்கத்தில் என் மீதே சிரித்து கொண்டேன். மாலை மாமா ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்தபோது அவருடைய கையில் ஒரு ரோஜாவும் என் பிடித்த சாக்லேட்டும் இருந்தன. அவர் அருகில் வந்து மெதுவாக தன் உதடுகளை என் நெற்றியில் வைத்து, என் ஜான், எப்படி இருக்கிறாள்? இன்றும் உனக்கு அதே வெயில் உணர்கிறதா என்று கேட்டார். அவருடைய கடினமான கேள்வியில் எனக்கு வெட்கம் வந்தது. நான் மெதுவாக அவருடைய மார்பை தட்டினேன். இரவில் மின்சாரம் போகவில்லை. ஆனால் இன்று எங்களுக்கு மாடிக்கு போவதற்கு சாக்கு தேவைப்பட்டது.
மாமா பிரியா, இன்று நேற்றை விட அதிக வெயில், நாம் மேலே தூங்கலாமா என்றார். நான் உடனே ஒப்புக்கொண்டேன். இன்று எனக்கு எந்த பயமும் இல்லை. மாறாக ஒரு விதமான ஆசை இருந்தது. மாமா இன்று மாடிக்குப் போவதில் நேரம் வீணாக்கவில்லை. அவர் என்னை அருகில் இழுத்து என் காதில் மெதுவாக, இன்று நேற்றை விட அதிக சுகம் கிடைக்கும். ஏனென்றால் இப்போது உனக்கு என் பழக்கம் ஆகிவிட்டது என்றார். இன்று நானும் முழு பலத்துடன் அவருக்கு துணை நின்றேன். என் கைகள் அவருடைய வலுவான தோள்களிலும் முதுகிலும் சுழன்றன. இன்று நான் என் மனம் போல் மெதுவாக என் நைட்டியை ஒரு பக்கம் சரித்து, என் உடல் நிலவின் ஒளியில் மின்னியது. அங்கிள் மாமாவின் கண்கள் என்னை விழுங்கிக் கொண்டிருந்தன. அவர் தன் உடலை என் மீது சாய்த்து என்னை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம். அவருடைய 7 அடி உயர உடலின் எடை மற்றும் அவருடைய பலம் என்னை பைத்தியமாக்கியது. முழு இரவும் அந்த மேற்கூரையில் மீண்டும் காதல் விளையாட்டு நடந்தது. அந்த இரவுக்குப் பிறகு எங்களுக்குள் ஒரு வித்தியாசமான ரகசிய உறவு உருவானது. சில நாட்களுக்குப் பிறகு குடும்பம் திருமணத்திலிருந்து திரும்பி வந்தது. எல்லாம் மீண்டும் முன்பு போல் ஆகத் தொடங்கியது. ஆனால் என் மனம் அந்த இரவுகளின் நினைவுகளில் சிக்கியிருந்தது. அங்கிள் மாமா எப்போதாவது வீட்டிற்கு வருவார். இப்போது எங்கள் கண்கள் ஒருவருக்கொருவர் நிறைய சொல்லிவிடும். ஆனால் சில நாட்கள் கழித்து திடீரென்று என் உடலில் ஏதோ வித்தியாசமாக உணரத் தொடங்கியது. காலையில் எழுந்தபோது எனக்கு மிகவும் வாந்தி வருவது போல் இருந்தது. முதலில் இது வெப்பத்தின் காரணமாகவோ அல்லது என் உணவின் காரணமாகவோ என்று நினைத்தேன். சாப்பிட்ட பிறகும் இந்த பிரச்சனை தினமும் வரத் தொடங்கியபோது என் மனம் கெட்டுப்போனது. என் மாதவிடாயும் தாமதமாகி இருந்தது. நான் மிகவும் பயந்தேன். என் மனம் எண்ணங்களால் நிரம்பியிருந்தது. இறுதியில் யாரிடமும் சொல்லாமல் மறைவாக மருந்து கடையிலிருந்து ஒரு கர்ப்பப் பரிசோதனை கிட் வாங்கினேன். வீட்டில் யாரும் இல்லாதபோது நான் கழிப்பறைக்குச் சென்று பரிசோதனை செய்தேன். என் கால்களுக்கு கீழே இருந்த நிலம் நழுவிவிட்டது. கிட்டில் 2 பிங்க் கோடுகள் தெளிவாக தெரிந்தன. இதன் அர்த்தம் நான் கர்ப்பமாக இருந்தேன். என் கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. நான் இப்போதும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட நிலையில் இது எப்படி நடந்தது? என் அம்மா அப்பாவுக்கு தெரிந்தால் அவர்கள் என்னை உயிரோடு விடமாட்டார்கள். யாரும் நினைக்கவில்லை. என் அப்பா என்னை நம்பி என் அங்கிள் மாமாவிடம் விட்டுச் சென்றதின் இப்படிப்பட்ட விளைவு வரும் என்று. நடுங்கும் கைகளால் என் அங்கிள் மாமாவுக்கு ஃபோன் செய்தேன். என் அழுகையை கேட்டு அவரும் பயந்தார். நான் அவருக்கு இந்த செய்தியை சொன்னபோது மறுபுறம் நீண்ட நேரம் அமைதி நிலவியது. அங்கிள் மாமாவின் மூச்சில் அதிகரித்த இதய துடிப்பின் சத்தம் கேட்டது. அவர் மெதுவாக சொன்னார், பிரியா, பயப்படாதே. நான் இன்று இரவு உன் வீட்டிற்கு வருகிறேன். நாம் ஏதாவது யோசித்து விடுவோம். அன்று இரவு என் மாமா வீட்டிற்கு வந்தார். ஆனால் அவருடைய முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. அப்பாவுடன் பேசும்போது அவருடைய கைகள் நடுங்கின. நாங்கள் சமையலறையில் தனியாக இருந்தபோது அவர் என் கையை பிடித்து மெதுவாக சொன்னார், பிரியா, நமக்கு இங்கே குழந்தை வேண்டாம். ஆனால் யாருக்காவது தெரிந்தால் நம் இருவருக்கும் அவமானம் ஆகும். என் வேலை போய்விடும். உன் படிப்பும் நின்றுவிடும். நாம் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமல் முடித்துவிட வேண்டும். ஆனால் என் இதயத்தில் வேறு ஏதோ இருந்தது. இது தவறாக இருந்தாலும் சரி. என் அங்கிள் மாமாவின் பங்கு இன்னும் என் உடலில் வளர்ந்து கொண்டிருந்தது. இப்போது கேள்வி என்னவென்றால், என் அங்கிள் மாமா உண்மையிலேயே எனக்கு உதவுவாரா அல்லது தன்னை காப்பாற்ற என்னை தனியாக விட்டுவிடுவாரா? என் மாமா கருக்கலைப்பு பற்றி பேசத் தொடங்கியபோது என் இதயம் உறைந்து போனது. என் உடலில் வளர்ந்து கொண்டிருக்கும் பங்கை இப்படி அழிப்பதைப் பற்றி நான் யோசிக்கவே முடியவில்லை. நான் என் அங்கிள் மாமாவுடன் கைகுலுக்கி அவருடைய கண்களில் பார்த்து உறுதியாக சொன்னேன், இல்லை அங்கிள் மாமா, நான் கருக்கலைப்பு செய்ய மாட்டேன். இந்த குழந்தை உங்கள் மற்றும் என் காதலின் அடையாளம். உலகின் கண்களில் இது தவறாக இருந்தாலும் எனக்கு இது வாழ்க்கை. நான் இங்கே பாவம் செய்ய முடியாது. அங்கிள் மாமாவின் முகம் வெளுத்து போனது. அவர் பயந்து பயந்து சொன்னார், பிரியா, பைத்தியம் பிடிக்காதே. நீ இன்னும் ஒரு பெண் குழந்தை. உன் வாழ்க்கை கெட்டுவிடும். சமூகம் என்ன சொல்லும்? உன் அப்பா என்னை உயிரோடு விடமாட்டார். இதனால் நம் அவமானம் ஆகும் என்பதை நீ புரிந்து கொள்கிறாயா? நான் அழுது கொண்டே ஆனால் உறுதியாக சொன்னேன், இப்போது அவமானத்திற்கு ஏன் பயப்பட வேண்டும்? அன்று இரவு நாங்கள் மேற்கூரையில் இருந்தபோது இதை பற்றி ஏன் யோசிக்கவில்லை? அங்கிள் மாமா, எனக்கு தெரியாது இது எப்படி நடக்கும். ஆனால் நான் இந்த குழந்தைக்கு பிறப்பேன். நான் என் இரத்தத்தை இப்படி வீணாக்க முடியாது. நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்க விரும்பினால் கொடுங்கள். இல்லையென்றால் நான் தனியாகவே போராடுவேன். அங்கிள் மாமா என் உறுதியை பார்த்து திகைத்து போனார்.
அவருடைய அகன்ற உடலில் இருந்து வியர்வை வழிந்தது. நான் இப்போது பின்னடைய மாட்டேன் என்பதை அவர் உணர்ந்துவிட்டார். அங்கல் மாமா என் பிடிவாதத்தால் ஏமாற்றமடைந்தார். சரி பிரியா, அங்கலேஷ் அமைதியான குரலில் சொன்னார். இது உன் முடிவு என்றால் நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனால் நாம் இதை மிக கவனமாக செய்ய வேண்டும். நான் என் குடும்பத்திடம் என்ன சொல்வேன்? என் வளரும் வயிற்றை எப்படி மறைப்பேன்? இது மிகவும் கடினம். பிறகு அங்கிள் மாமாவின் மனதில் ஒரு யோசனை வந்தது. அவர் என்னிடம் சொன்னதைக் கேட்டு என் கால்களுக்கு கீழே நிலம் நழுவிவிட்டது. அங்கிள் மாமா சொன்னார், பிரியா, ஒரு வழி இருக்கிறது. நான் கேட்டேன், என்ன? அங்கிள் மாமா சொன்னார், என் மகன் விஜயுடன் நீ திருமணம் செய்து கொள். எல்லாம் சரியாகிவிடும். நான் சொன்னேன், அங்கிள் மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் இப்போது சிறியவள். படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த குழந்தை விஜயுக்கு தெரிந்தால் அவர் நம்மை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். வீட்டாரும் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார்கள். அங்கிள் மாமா சொன்னார், அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ தயாராக இருக்கிறாயா? உனக்கு குழந்தையும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும். நான் அங்கிள் மாமாவிடம் சொன்னேன். ஆனால் இனிமேல் நம் உறவுக்கு என்ன ஆகும்? இந்த பிறக்கும் குழந்தையின் உண்மையான தந்தை நீங்கள்தானே? வரப்போகும் நாளை பற்றி யோசித்து இப்போதும் எனக்கு பயம். நண்பர்களே, அடுத்து என்ன நடக்கப் போகிறது? திருமணத்திற்கு பிறகு தந்தை, மகன் மற்றும் மருமகளின் உறவு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் பாகம் 2இல் காட்டப் போகிறோம். அடுத்த கதை வித்தியாசமான திருப்பத்தை எடுக்கப் போகிறது. அதனால் கமெண்டில் பாகம் 2 என்று எழுதுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.